பாக்குறாங்க நிப்பிடுங்க தமிழ் ப்ரோஸ் ஏர்போர்ட்ல விட போறவா அப்படி எல்லாம் யோசிப்பீங்க. குடும்ப வழியை இரவு நடக்க கவனமா இருங்கோ. அதுல பாருங்க, அதுல ஒரு ஆள் போறா, அவ வந்து போற தூக்கிட்டு விடுறான். அதான் அந்த ஓடைகளை கூப்பிடுறான். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், கொழும்புல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோடனே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு வேண்டாம். ஆனா இன்றைக்கு தான் அனுபவப்படுறாங்க. அப்படித்தான் இருக்கணும். இந்தியா முதல் தரம் போயிருக்கல, அதாவது இடத்துக்கும் போனாங்க, அதுவும் தர மாட்டினோம். இதுல ஒரு குட்டி தூக்கத்தை போடுங்க. தமிழ் ப்ரோஸ் கனவுகளை நிறைவாக்க போய்கொண்டிருக்கிறோம். பலநாள் கனவை நிறைவாக போய்கொண்டிருக்கிறோம். 2%. இப்ப நடந்த சம்பவம் என்னன்னா வந்து வணக்கம் எல்லாருக்கும். கன நாளுக்கு பிறகு வந்து இன்றைக்கு கொழும்பு நோக்கி ஒரு பஸ் பயணம் போக போகிறோம். யாரோட பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோஸ் வாரர் ஒரு முக்கியமான அலுவலுக்காண்டி போக போகிறோம். ஆனால் நாங்கள் வந்து கொழும்புக்கு பிரதானமாக போகல, கொழும்புலேருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு வந்து பிரதானமாக போக போகிறோம். ஆனால் முதலாவதாக யாழ்ப்பாணத்துலேருந்து நேரடியாக கொழும்புக்கு பஸ்ஸில் போயிட்டு அதுக்கு பிறகு ரயிலில் தான் போக போகிறோம். என்ன அலுவல் என்ன விஷயம்ன்ட்டு நீங்கள் போக போக பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால நண்பர் நிற்கிறார், இவரோட தான் வந்த நான் பைக்கில் அப்படியே வந்து இறங்கிட்டேன், இருட்டிட்டேன். 7:30க்கு பஸ் அண்டவை. நீங்கள் கடைசியாக எப்போ கொழும்பு பயணம் போனீங்க பஸ்ஸில்? திரும்புங்களேன், எப்போ கடைசியாக பஸ் பயணம் போனீங்க? தம்பிங்கிட்ட எப்போ? ஒரு வருஷம் 6 மாதத்துக்கிட்டே அது. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கொழும்புக்கு பஸ்ஸிலேயே போகலை. கொழும்புக்கு போயிருக்கோம், ஆட்டோவில் இருக்கா போயிருக்கோம், வேன்லேயும் போயிருக்கோம். ஆனால் பஸ்ஸில் இன்றைக்கு தான் வெளிக்கிட போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தான் போகிறோம். அது என்னென்று போக போக பாருங்க. அது வெற்றியோட திரும்பவும் மட்டும் நம்புறேன். என்ன எனக்கு இல்லை, அவனுக்கு தமிழ் ப்ரோஸை சில வேளை பார்க்குறாங்க நிப்பிடுங்க தமிழ் ப்ரோஸை ஏர்போர்ட்ல விட போறவா அப்படி எல்லாம் யோசிப்பீங்க. போ பாருங்க. 7:30 பஸ் காலையில் 7:30க்கு பஸ் இருந்தாங்க. பஸ் இன்னும் வந்து சேரல. ஏண்டா லேட் வை? அது வெளிக்கிடா 1/2 மணி நேரம் நிற்கும் சோட்ஸோட. கொழும்பு போறோம். அதே ஸ்டைல். இதுல ஒரு ஜூஸ் வேண்டிய சொன்னவன், கத்தாழை ஜூஸ் வேண்டிய சொன்னவன் பார்த்துட்டு இதுல 10 கிராம் எது 10 கிராம் கொழுப்பு இருக்கா, சீனி 10 கிராம் சுகர் இருக்கு. இப்போ ஆள் என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் இதை பார்த்து தான் சாப்பிடுவான். வீடியோ ஷேர் பண்ணி விட்டேன். அதெல்லாம் அப்படியே என்ன நான் சிரிப்பு வந்து நடந்து வரான் பார்க்கல கண்ணாலே பாதுரா இவனோட திரிகேக இதுதான் இன்றைக்கு கரைச்சலா இருக்க போகுது பயணத்துல. பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு பாருங்க. அது சாப்பிட்றது சாப்பிட மாட்டான், அதுவும் சாப்பிடக்க பழங்கள் இதுகள் மட்டும்தான் சாப்பிட போறோம். ஆனா பயணத்துல இருக்க பசிக்கும். என்ன இப்பவே பசிக்குது, யாழ்ப்பாணத்தை விட்டு போறப்பட்டோடே பசிக்குது. உங்களுக்கு நீங்க இதுல சீனி பார்த்தா குடிச்சீங்க. இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல பஸ் வலிக்கிட்டுரும். 2 பேருக்கு எவ்வளவு? 5400 2200 எடுத்து வைக்கணும். பஸ்ல போய்க்கு இதுதான் சிக்கல். இருந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க, அடிக்கடி நிப்பாட்ட மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல. என்ன விஷயமா கொழும்பு போறீங்க? சொல்லல, நானும் சொல்லல. அதான் கொழும்பு போற வேண்டாம் சொல்றோம். கொழும்பு போய் அங்கால வேற ஒரு இடத்துக்கு போற வேண்டாம் தெரியாது இந்த இடம் வேண்டு. அதெல்லாம் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் காப்பாத்தினதையும் கொடுத்து விட்டேன் தெரியும். சரி சரி. கவலை வரையில ஓடிக்கொண்டு போக கவலை வந்து இப்போ பாக்குறாங்க, யோசிக்க போயிடும் என்னதை பற்றி இவங்க கலைக்கிறாங்க. இப்போ கவலையா போயிட்டு கொடுத்துட்டோமே ரெண்டு எல்லாம் முடிகிறதுக்குள்ள தெரியும். அந்த முடிவரைக்கும் மட்டும் நான் யோசிக்கிறேன். இவ்வளவு நாளும் கூட இருந்தது பிரிஞ்சு போச்சு பாவம். வச்சிருந்தாலும் வரையக்க இன்னும் ஒரு சோடி ஒன்னோட தான் வருவோமா. என்ன அண்ணன் பெரிய வரையக்க பஸ் வெளிக்கிற போது கோன் அடிச்சிட்டு போம். இப்போ இங்கால சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கணும். நேரம் 10 மணி வேலைக்கு நிப்பாட்டினோம். இது வந்து அங்கே அமிர்தமண்ட சாப்பாடு கடை. இங்காலே பலதர கடையிலும் இருக்கு. அலோவரா ஜூஸா?
இங்கே தான் இருக்கு சாப்பாட்டு கடை. என்ன சாப்பிட போறீங்க? சாப்பிட போறியா? உண்மையாவா? நீ சாப்பிட போறேன்னு எனக்கு அதிசயம். லைட்டாக இடியப்பம் சாப்பிட போகிறோம். இது அதிசயவா? இதில் வந்து இந்த இடியப்பம், ரொட்டி, கோழிக்கறி எல்லாம் கிடக்கு. இடியப்பம் சாப்பிட போகிறோம். இடியப்பமும் கோழிக்கறியும் சொல்லிக்கிறோம். வேணாம், சிக்கன். எனக்கு என்ன அதிசயம் வந்து தமிழ் ப்ரோ சாப்பிட போறேன்னு சொன்னாங்க. இந்த மாவு பாக்கிக்கு தெரியுது. வழியா பாத்தேன் என்ன அடியப்பம் நல்ல அரிசி மதறியுமா. இரவு நீ சாப்பிட மாட்டேன்னு இன்னைக்கு உள்ள பண்ணலாம். இடியப்பம் லைட்டா அந்த வீட்டில் செய்த மாதிரியே நல்ல இடியப்பம், நல்ல சாஃப்டாக இருக்கு. அமிர்தம் என்ற கடை என்ன? அமிர்தம் பேருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடும் அமிர்தமாக இருக்கும்னு பார்த்துக்கலாம். சாப்பிடுறது சொல்ல தெரியாது. நன்றி. சிக்கன் இங்கே பருப்பு சிக்கனுண்டா கணக்கு தருவாங்க பார்த்தா ஒரு சிக்கன் அப்படித்தான் எனக்கு இந்த விலை குறைவா? சிக்கன் பெரிய பீஸாக வரும் நிஜம் பாருங்க. இப்படி தான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும். சொதி சம்பல் நல்ல வாசமாக இருக்கு. அதோட இடியப்பத்துக்கு இந்த சம்பல் இல்லாமல் அப்படி தேங்காய் பூ சம்பல். தக்காளி எல்லாம் போட்டு சட்டப்படி இருக்கு கூட. சொல்லு சாப்பாடு. நல்ல நல்ல காலம். நான் நினைச்சேன் இரவு சாப்பாடு போடாமல் இந்த குழம்புல நிப்பாட்ட போறான்னு. இரவு சாப்பாடு தான் சாப்பிடுறோம். நல்ல இடியப்பம். வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிடும். நல்ல சாப்பாடு வலிக்கிறோம். இந்த அமிர்தம் என்ற உணவு இதெல்லாம் சாப்பிட்னாங்க. இதில் ஒரு அண்ணன் சந்திச்சு காய்ச்சவர். இது வந்து சுவிஸில் இருந்து ஒரு குழுவினர் வந்து செய்யணுமாம். மட்டக்களப்புலையும் இதுன்ற பிரான்ச் இருக்காமன்னு சொன்னவர் காய்ச்சவர். அவரும் வெளிநாட்டில் இருந்து வந்த அண்ணா. டாம்ரோஸ் பஸ் வெளிக்கிடுது. நாங்கள் வந்து பஸ் வெளிக்கிடுது. பஸ் விட்டுட்டு போயிடுமா? விட்டுட்டு போயிடுமா? ஒன்று என்ன பண்ணி கொண்டு வர? நன்றி. ரைட். கொழும்பில் நாங்கள் காலடி எடுத்து வைத்து விட்டோம். எங்க கொழும்புல வலது கால் எடுத்து வச்சுக்கிறோம். போற காரியம் நல்லா இருக்கணும். கொழும்புல வலது கால் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட வேலைக்கு வந்துட்டு 3:30 வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வருவோம் நினைச்சோம். வேலைக்கு வந்தபடியே அந்த திட்டங்களை மாற்றிட்டோம். இப்போ நேரடியாக வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் கொழும்பு வந்தாங்க. ஆனால் கொழும்பு இதில் தான் நிற்க போகிறோம் இல்லை. இங்கே இருந்து வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ரயிலாக தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து மேப்பில் பார்க்க எங்களுக்கு இப்போ ரயில் இருக்குன்னு காட்டினது. ஆனால் இப்போ இல்லாட்டி நாங்கள் வந்து பக்கத்தில் எங்கேயாவது ரூமில் போயிட்டு அடுத்த இதை தான் பார்க்கணும். இங்கே வேலைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் வந்து இங்கே அடைக்கலமாக இருக்கணும்ட்டு.
இந்த கரை முழுக்கமே வந்து ஆக்கள் படுத்துருக்கணும். இதில் தான் டிக்கெட் எடுக்கணும். ஆனால் டிக்கெட் கவுண்டர் இன்னுமே திறக்கையில். நாங்கள் இதில் மெப்பில் பார்த்து நாங்கள் டைம் டேபிள் பார்த்து நாங்கள் இப்போ 4 மணிக்கு ஒரு ரயில் இருக்குன்னு சொன்னது. ஆனால் இங்கே கேட்க 6 மணிக்கு தான் ட்ரெயினா. மேப்பு சும்மா எல்லாம் போய் 6 மணிக்கு சொல்லிட்டு இல்லை. நாங்கள் வெப்சைட்லேயும் பார்த்து நாங்கள்லாம் வெப்சைட்லேயும் பார்க்க டைம் டேபிள் இப்போ இருக்குன்னு காட்டினது. 4 மணிக்கு ரயில் இருக்குன்னு காட்டினது. ஆனால் நேரில் வேற 6 மணிக்கு தானே ரயில் இருக்குது. அப்போ 6 மணி மட்டும் நாங்கள் இன்னும் 2 மணித்தியாலும் இருக்குது. வாக்கிங் போவோம் நாங்கள் செய்கிறது. நாங்கள் வாக்கிங் எனக்கு அவசரமாக ஒன்று வருது அங்கே போட முதல் ₹100 இப்போ 2 மணித்தியாலங்கள் இருக்குது எங்களுக்கு. டிக்கெட் இங்கால எடுக்க சொல்லியிருக்கிறோம். டிக்கெட் கவுண்டர் வந்துருக்கேன்டா போயிட்டு ஒரு மத்தியாலம் நல்ல ஒரு விடிய காலமாக ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு சுட டீ ஒன்று அடிச்சுட்டு தருவோம். கடையை தானே இருக்குது. பேசாம ரூம் எடுத்து தங்கிட்டு போமா ஒரு 2 மணித்தியாலத்துக்கு ரூம் எடுத்து இல்லை என்ன சொல்கிறேன். பேக்கோட ஒரு 2 மணித்தியாலம் சும்மா வாக்கிங் நேற்று சாப்பிட்டு இதெல்லாம் இப்போ முக்கியமாக காலிக்கு தான் போக வேண்டியிருக்கு. கொழும்புல அலுவலர் இருந்தால் நாங்கள் இங்கே நின்றுவோம். காலிக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே போய் கணக்கு விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. முக்கியமாக தமிழ் ப்ரோஸ் இந்த கனவு இன்றைக்கு நிறைவாக போகுது. அதையும் பார்க்கணும் வேண்டாம். என்ன அது ஒரு பெரிய தேடலோட இருக்கு. இல்லை கொழும்புலேயும் எடுக்கலாம். நான் கொழும்புலேயும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் கொழும்புல அந்த பாவைக்கு முதல்ல போய் அந்த ஆசையை நிறைவேற்றோம். ஆசையை நிறைவேற்றிட்டு அதுக்கு வருவோம் வேண்டாம். சரி இப்போ போ. இப்போ இதில் தான் டிக்கெட் எடுக்க சொன்னவ. டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போனாங்க. அதுவும் தர மாட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா வந்து 6:10க்கு 5 மணிக்கு பிறகு டிக்கெட் கொடுப்போம் வாங்கன்னு சொல்லிக்கிட்டோம். இப்போ இங்கால கடைகள் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு தண்ணி போத்தில் வேண்டி குடிப்போம். முதல் தண்ணி விடாக்குது. பயணத்தில் வேற தண்ணி போத்தில் வேண்டில்லை. ஏன்னா பஸ்ஸில் பஸ்ஸில் அவசரமாக வந்துடுவேன். பஸ்ஸில் உச்சா போகுது. தண்ணி குடிப்போம்மா. ரயில் என்றால் பிரச்சனை இல்லை. தண்ணி போத்தில் ஒன்று வேண்டாம். பக்கத்துலேயே ஒரு கடையில் கோப்பி விடிய கிழமை கோப்பியும் இஞ்சால சோடிஸும். அவர் சாப்பிட மாட்டார். நான் தானே ஒன்று எடுத்து சாப்பிடணும். பாதி சாப்பிடணும். இது வேறு சாப்பாடு. நானும் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன். இதில் பாதி சாப்பிட்டு தானே பாதி சாப்பிடேன்னு சாப்பிடவே மாட்டான் அவன். கோப்பி ஒன்று அடிச்சுட்டு தண்ணி போதில் மட்டும் வேண்டிட்டு வாரம் இங்கால இருப்போம். என்ன சட்டப்படியா ஓபி ஓபி சட்டப்படி. ஆனால் உண்மையாகவே சுகர் போட்டு குடிக்கல உங்களுக்கு பேச கொண்டிருந்தது தானே. சுகர் இல்லாமல் சூட்டோட குடிக்கலாம். இந்த சுகர் சட்டப்படி எனர்ஜியாக இருக்குது. கப்பச்சினோ இதை விட கேட்குமாமா? கப்பச்சினோ வைக்காது. கப்பச்சினோக்கு சீனி போட்டால் கேட்காது. கப்பச்சினோ அந்த இதுதான் எனக்கு 600 இருக்கிறவங்க இப்போ விளையாண்டு தெரியாது எனக்கு. இல்லை வெளிநாடுகளில் குடிக்கிற கோப்பி என்ன கேட்கும்? அது என்னண்டா சிம்பிள் அந்த கப் இருக்கும். குட்டி கப் தான். அது வெள்ளைக்கார கூடுதலாக விரும்பி குடிக்கணும். அதில் விலையும் கொஞ்சம் கூட. ஒரிஜினல் கப்பி என்ன அதுக்கு சீனி போட மாட்டாங்க. அதை விரும்பி குடிப்பாங்க. அது எனர்ஜிக்காண்டி. நான் கூட அந்த மாதிரி தான் இப்போ குடிக்கிறேன். சீனி இல்லாமல். ஆனால் வெள்ளைக்காரன் தானே இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல படப்பம்பா. உங்களுக்கு சீனி போட்டு குடிக்க எப்படி இருந்தது? அதான் டேஸ்டாக இருந்ததா? கொஞ்சம் அதே மாதிரி டேஸ்ட் எனக்கு இருந்தது சீனி இல்லாமல் குடிக்க. இப்போ வெளிநாட்டுலேயும் இந்த கொப்பி இல்லாமல் இயங்க மாட்டேன். சீனி கூடாது. கொப்பி இல்லாமல் இயங்க மாட்டேன். அதுதானா குளிருக்காதானே. இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலே இதில் பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்குது. நாங்கள் போகிற இடத்துக்கு போய்கொள்ள தான். இங்கே விடியவே கடைகள் எல்லாம் திறந்துட்டேன் பாருங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெயின் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ பஸ்ஸில் போனோம்னா இந்த நேரம் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காலிக்கு. ஆனால் அந்த ரயிலில் போகிற அனுபவத்தை பெறணும். அதை உங்களுக்கு காட்டணும் மட்டும் தான் நாங்கள் ரயிலுக்காக காத்திருக்கிறோம். விடிய காலமே போக்கி கூட்டிக்கிட்டு போகிறோம். அன்றைக்கி பாருங்க அங்கேயும் இங்கேயும் நடந்து போய் கொண்டிருக்கிறான். நடந்தால் தான் நல்லா இருக்குது. இப்போ போனாலும் பஸ் எடுக்கலாம். பஸ் எடுக்கலாம். இல்லை என்ன பஸ் எடுத்தாலும் அனுபவம் பண்ணுறது தான் முக்கியம். என்னடா கனவுல நாங்கள் ட்ரெயினில் வேலையில் அதுவும் கொழும்புலேருந்து காலிக்கு ட்ரெயினில் நீங்கள் போயிருக்கிறீங்களா? போயில அதான் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு
இப்போ இந்த நல்லூர் திருவிழாக்கள் எல்லாம் முடிய பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் செய்து தயாராக இருக்கிறோம். பிளான் போட்டுருக்கோம், ஒரு பெரிய பிளான் ஒரு இப்போ ஒன்று சொல்லலாம் ஒன்றும் சொல்லல, பிளான் மட்டும்தான் சொன்னேன். இப்போ இன்றைக்கு போகிற பிளானே நீங்கள் சொல்லல பிறகு இல்லை, அது ஒரு பெரிய பிளான் வந்து சரி வருமா இல்லை வந்து யோசிச்சு ஒவ்வொன்றும் எழுதையில நான் மண்டைக்கு ஏற்றி கொண்டு இருக்கிறோம். ஐயோ கொழும்பை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறோம் கோலுக்கு பக்கத்தால். இங்கால எப்படியோ போய் இதால் திரும்பினோம்டா கோல் ஃபேஸ் பீச்சுக்கு போகலாம். போமா போப்பா. கொழும்பு வழி இரவு நடக்க கவனமாக இருங்கோ. அதில் பாருங்க, அதில் ஒரு ஆள் போகிறா. அவள் வந்து கூப்பிட்டவா தம்பி வாங்கோட்டு போன தூக்கிட்டு விட்றான். தம்பி வாங்கோன்ட்டு அந்த அதான் அந்த ஓடைகளை கூப்பிடுறேன். கூட்டமா போயிடும், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கு. சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், கொழும்புல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோடனே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமெண்டா. ஆனால் இன்றைக்கு தான் அனுபவப்படுறாங்க. இப்படித்தான் இருக்கும். நாங்கள் இந்தியா முதல் தரம் போயிருக்கல, அதாவது பாஸ்போர்ட் பிரச்சனை வந்துச்சு. அப்படி இந்தியாவுக்கு நாங்கள் முதல் தரம் போயிருக்கல. என்னன்னு சொன்னா இப்படித்தான் ஒரு ஆள் கூப்பிடுனா பயந்துட்டேன். என்னன்னு சொல்லி பயந்துட்டேன். அவர் நம்ம பஸ்ஸுக்கு தடமாறி கொண்டு இருக்கு. தம்பி பஸ்ஸுக்கு அவர் ரோட்டு காட்டுறா எனக்கு. ஆனா இவா ரோட்டு காட்டையில வேற ஆளு இப்ப திருப்பம் வந்து நிக்கிறா. நாங்க போடும் வலிக்கிறோம். இந்த திருப்பம் இதுல வந்து நிக்கிறா, நாங்கள் வலிக்கிடுவோம். இப்ப 5 மணி ஆயிட்டு 5 மணிக்கு எவ்வளவு மக்கள் இங்க வந்திருக்கணும் பாருங்க. இப்போ தான் டிக்கெட் கொடுக்க வலிக்கிறோம். நாங்களும் போய் டிக்கெட் எடுக்கணும். வந்து டிக்கெட் எடுக்க தமிழ் ரோஸ் நிற்கிறார் செகண்ட் கிளாஸில். எவ்வளோ ஆண்டு தெரியல டிக்கெட் ப்ரைஸ் வரட்டும். டிக்கெட் எடுத்துக்கிறேன் பாருங்க, 500 ரூபா எடுத்துக்கணும். அதோட 130 சொச்ச கிலோமீட்டர், 3 மணித்தியால பயணங்கள், ரயில் பயணம். போமா உள்ள போமா. வாங்க வாங்க. 5வது பிளாட்ஃபார்மில் நிற்க சொன்னவ. இதில் ஒரு குட்டி தூக்கத்தை போடுங்க, குட்டி தூக்கம் போடுங்க. இது என்ன அந்த பட்டியல் எல்லாம் ஆயுதம் கொண்டு வர பட்டி மாதிரி கிடையாது. என்ன பொருளானு தெரியல, தெரிஞ்சாக சொல்லுங்க. 15 நிமிஷம் காத்திருப்பின் பிறகு எங்களுக்கான ரயில் வந்துட்டு என்னால் வேறு வரேன். எங்களுக்கான ரயில், அது எங்களோட ரயில், எங்களோட ரயில் நல்ல ரயில். ஒரு மாதிரி ஓடி பிடிச்சி வந்துட்டான். 2ஆம் வகுப்பில் ஒதுக்கப்பட்ட ஆசனம். ஒரு மாதிரி ஜன்னல் கரை சீட் பிடிச்சிட்டோம். ஒரு மாதிரி பிடிச்சாலும் நம்ம மாறிலாம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிட்டோம். இப்போ என்ன சிக்கலண்டா வந்து நாங்கள் இருக்கிற சீட் எங்களுக்கு சொந்தமானது இல்லை. சரியா இல்லை, எனக்குன்னா எங்களுக்கு சொந்தமான மாதிரி தான் இருக்கு. ரெண்டா அப்படி சீட்டு கணக்காக மிஞ்சி கிடக்கு 2 2. சில வேலை அடுத்தடுத்த ஸ்டேஷனில் வருகிறோம் தானே போட்டோம். ஏன்னா வந்து இப்போ செகண்ட் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் எல்லாம் வந்து 2 இது இருக்குது. ரிசர்வேஷனுக்கு பெரும்பாக இருக்குது, ரிசர்வேஷன் இல்லாதவர்களுக்கு பெரும்பாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ரிசர்வேஷன்லாம் ரிக்ரமெண்ட் போனது பார்ப்போம். யாராவது சீட்டுக்கு சொந்தக்காரர் எழுப்பினா எழும்புவோம். மற்றபடி செகண்ட் கிளாஸ்லாம் இருக்கிறோம். இப்போ என்ன வித்தியாசம் பண்ணால் வந்து ரிசர்வேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சீட் வந்து சீட் நம்பர் போட்டிருக்கும். இந்த போகும் மட்டும் அந்த சீட் உங்களுக்கு தான் சொந்தம். இப்போ நீங்கள் எழும்பி போயிட்டு திரும்ப வந்து அதில் இருக்கலாம், வேறு ஒருத்தரும் இருக்கலாம். ஆனால் செகண்ட் கிளாஸில் ரிசர்வேஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்டேஷனில் எடுத்தீங்கன்னா அந்த சீட்டில் இருந்து நீங்கள் இப்போ எழுப்பினா வேறு யாரும் வந்திருக்கலாம். இப்போ ஒரு கதைக்கு நீங்கள் டிக்கெட் துளைஞ்சிட்டு என்ன நடக்கும்? டிக்கெட் துளைஞ்சிட்டேன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி வெளியில் போய் டிக்கெட் செக்கர் இருக்கிறாரு, அவர் செக் பண்ணுவார். டிக்கெட் இல்லாட்டி டிக்கெட் எடுக்காமல் வித்தவுட்டில் வந்து ஃபைன் போடுவோம். ஆனால் நாங்கள் எங்கள்கிட்ட வந்து வீடியோ ஆதாரம் இருக்குது. நாங்கள் டிக்கெட் எடுத்த வீடியோ ஆதாரம் இருக்குது தானே, அதை காட்டினா ஓகே. ஏதாவது ஒரு எவிடன்ஸ் சொல்லி வச்சிருப்போம். இதையும் எடுத்து வச்சிருப்போம். இப்போ நாங்கள் வீடியோ எடுத்தபடியே எங்களுக்கு டிக்கெட் துளைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதை காட்டிட்டு ஓடிடும்.
இங்கால பக்கத்தில் வீதியோர வியூ இருக்குது, முழுக்களுமே அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் பாருங்க. அங்கால பக்கத்தில் கடற்கரை வியூ. என்ன கடற்கரைன்னு காட்டாங்கன்னா காட்டி போட்டு வரேன். கடற்கரைன்னு காட்டுறாரு, இது கடற்கரைன்னு காட்டையில் அவர் இங்கே வேற இதான் அந்த வேறு சொன்ன கடற்கரை. பாட்டு போட போகிறோம். நல்லா இருக்குது விடிய காலமாக. வெயில் இங்கால மூஞ்சியில் படம். தண்ணி மட்டும்தான் குடிக்கிறோம். என்ன வேணாலும் தண்ணி வேணும் தான் தெரியும். இங்கே ரயிலில் இந்த வடைகள் விற்பினா எவ்வளோ? தமிழ் ப்ரோஸ் டயட் தான் இருந்தாலும் இந்த ரயிலில் போய்க்கு இந்த பயணத்தை ஒருக்கா சாப்பிடணும் பார்ப்போம். இறால் வடை வேறுங்க, இதில் பெரிய இறால் போச்சுக்கணும் வந்து. ஆனால் இது விலை வேறும் என்ன எவ்வளோ? 50 ரூபா. ஒரு வடை வந்து 50 ரூபா வேணுங்க. பெரிய இறால் வச்சுருக்கு, முழு ரூபா. பெரிய வடை தான் முள்ளு குண்டு போட்டு பயமாக இருக்கு. உள்ளோடு தான் நல்லா இருக்கும். அந்த இறால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சாப்பிடுங்க. இறால் வடை. இப்போ நாங்கள் இறங்கிட்டோம். காலி ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் காலி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இனி இங்கேருந்து முதல் ஒரு ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்துட்டு ஒரு இடத்துல போய் களைப்பாறிட்டு என்ன கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, நேற்று இரவு வெளிக்கிட்டு நாங்கள், அதனால் போய் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கு பிறகு தான் அடுத்த அலுவலுக்கு போகணும். காலி வணக்கம். இறங்கிட்டு பக்கத்துலேயே ரூம் பார்த்து கொண்டுக்கிறோம். ரூமுக்கு போயிட்டு ஒரு காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த வேலைக்கு கட்டாயம் 4 கிலோமீட்டர் இருக்கணும். இப்போ இதில் இருந்தால் இருக்கா போகிற வழியில் பார்ப்போம் எவ்வளோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ரூமுகளை பார்த்தா இல்லை 35,000 10,000 அப்படி தான் கிடக்கு. நல்ல ரேட் போட்டு வச்சுருக்காங்க. யார் போட்டாங்க இப்பெல்லாம் சரியாக வெளியாக இருக்குது. 10,000 35,000 அப்படி தான் கிடக்கு. நீங்கள இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு பக்கத்துலேயே எங்களை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இப்படி நேராக போய் இதால் போனோம்னா கோல் ஃபோர்ட்டுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால போனோம்னா கோல் டவுன், இங்கால அங்கே கணக்கு தமிழ் கடைகள் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாம் வந்து ஆட்டோவில் தெரிஞ்ச ஞாபகங்கள்லாம் வருது. நாங்கள் சொந்த வாகனத்தில் வந்தால் வந்து எங்கேயும் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வாகனம் இல்லாதபடியாக வந்து நாங்கள் பார்த்து நிதானமாக வெயிட் பண்ணி வேறு ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போக வேண்டியிருக்கு. என்ன புக் பண்ணியாச்சா? தமிழில் நீக்கவும் இருக்கிறது. தமிழில் வருது என்ன? எங்கே நாங்கள் ஓட்டிக்கிறோம். இப்போ நாங்கள் புக் பண்ணிட்டோம். லொக்கேஷன் இருந்தபடியாக வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இப்போ பக்கத்தில் ஆட்டோ நிற்கி தான் நான் அவைகளுக்கு லொக்கேஷன் சொல்கிறதுக்கு கஷ்டம் விளங்கப்படுறதுக்கு. அதனால் ஆன்லைனில் booking.comல புக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனை போட்டு அங்கே போக போகிறோம். என்ன இதில் நாங்கள் புக் பண்ணின ஆட்டோ வந்துட்டு
லொகேஷன் ஏதோ Circular road. Location. ஓ செக்குலர் ரோட். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். முழுக்க இருக்கிற ரோட்டும் இந்த கடற்கரையா தான் இருக்கு வேணா. ஓ கடற்கரை இன்னொரு வரைக்கும் தான் நம்ம மழை டக்குன்னு வந்துட்டு மாத்திரையிலேருந்து காலிக்கு வந்தேன். அப்போ ஒரு டக்குன்னு மழை தூரி காட்டி இது பயந்துட்டேன் நான் என்ன போகிறேன் இந்த வளைவு இல்லாமல் வந்து நினைக்கிறேன். ஓ விட்டுட்டு போயிட்டு இங்கே ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான் கிடக்குது. ஆனால் அதில் நம்பர் காட்டுதா? ஆன்லைனில் வாதினாங்களா, ஆனால் மொபைல் நம்பர் வந்து ஆஃபில் இருக்குது. வில்லா லலீஸ்ன்றது வந்துக்கிறோம். வில்லா லலீஸ் நாங்கள் பக்கத்தில் இங்கே ஹோட்டல் இருக்கும் போகுமா புக்கிங்னா ஃபோன் ஆஃப் வியா லுக்கிங் இன் booking.com. அண்ட் இப்போ இங்கே தான் பார்க்க வந்தாங்க. இங்கே கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் எல்லாமே எனக்கு ரூம்ஸ் தான் இருக்குது. அங்கே அதை கேட்டு பார்ப்போம். Hello, good morning. What's your name? உள்ளுக்குள்ள போட சொல்லுவாங்க 20 நேரம் சொல்லுவாங்களே. இதுக்கு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ ரூம்ஸ் போகுது. ஆ எதால போகிறது ஆஃபீஸ்? ஏ இந்த இடத்துல வந்தனால அது ஃபுல்லாக இருக்குது. அதனால் இங்கே ஒரு இடத்துல கேட்டு பார்ப்போம். Is any rooms available? Rooms na ಏನು 2 person. இது வந்து ஹோட்டல்னு தான் போட்டுக்கிட்டு தான், ஆனால் ரூம்ஸ் இல்லையா. இன்றைக்கு நாங்கள் இதில் தங்குவோம்ன்ற கனவு போயிட்டு நல்ல அந்த பழைய இப்போ நாங்கள் இது ஹோட்டல் ரூம்ஸ் வந்து நாங்கள். ஆனால் இது வந்து வெட்டிங் ஹோலாமல் இதுலேருந்து ஒரு 150 மீட்டரில் ரிச் என்ற ஒரு இடத்துல இருக்கின்றார். பார்ப்போம். கடைசியாக இங்கே தான் நிற்க வேண்டி வந்துட்டு அவையல் வலிக்கிறோம். இப்போ இனி அவையல் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு எங்களுக்கு தருவேன். நல்ல இடம், இரவு நின்றா நல்ல குளிர்மையாக இருக்கும். இப்போ நடந்த சம்பவம் என்னன்னா வந்து பஜ்ஜிலஸுக்கு ரூம் தர மாட்டினோம். தனியாக நாங்கள் குடிப்போம் அது நாங்கள் குடிப்போம் ஏதாவது பாட்டி பண்ணுவோம்ன்ற பயத்தில் பொடியெல்லாம் வந்தால் ரூம் தர மாட்டினோம். இல்லை அவையில் அப்படி எதிர்பார்க்கிறோம். ஃபேமிலிக்கே அந்த இது பண்ணிட்டு அதான் ஃபேமிலிக்கு. ஏன்னா வந்து அந்த வீடு வந்து ஜட்ஜின்ற வீடு. ஆமாம், அப்போ தனியாக ஃபேமிலிக்கு மட்டும்தான் கொடுப்பினோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு ரூமை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரூம் தேடி அழகிறோம் காலையில். ஆட்டோக்காரன் போட்டுருந்தா அவன் படியாக கொண்டே விட்டுருப்பான அந்த பிக்னிக் புக் பண்ணாம நோவல் ஆட்டோக்காரன். அதான் எல்லாம் பார்க்க சொன்னவன் மணி அடிப்போம். பழைய ஸ்டைல் இந்த மணி அடிக்கிறது. பில்லிங் ட்ரீ எல்லாம் காருகள்லாம் நிற்கிது. பார்ப்போம் ஓலா சொல்லினவன். இப்போ நாங்கள் இந்த என்ன ட்ரீயடா பில்லிங் ட்ரீ என்ற ஹோட்டலுக்கு அவையில் அனுப்பி போனாங்க. அங்கே வந்து ரூம்ஸ் வந்து 35,000 40,000. நாங்கள் ஏற்கனவே 3,000 ரூமுக்கு தான் வந்து நாங்கள் இவையில் வந்து அங்காள ரூமிஸுக்கு போங்கன்ட்டு அங்கே போனால் 35,000 ரூம். இப்போ அங்கே இருக்கிற ஒரு அண்ணா, சிங்கள அண்ணா ஒரு ஆள் கதைச்சி வந்து வேறு ரூம் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதில் வந்து 2,500 தான் ரூம் சொல்லியிருக்கணும். க்ரீன் கார்டன் என்ற ஒரு ரூம். இப்போ அதுக்கு தான் போகிறோம். அதோட ஆட்டோ எல்லாம் இங்கே மறிக்க 400 300 ஒரே ஒரு கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டருக்கு அப்படி சொல்லினோம். நாங்கள் இதில் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் புக் பண்ணிக்க 190 அப்படி தான் வந்திருக்கு. அதனால் ஆட்டோ காண்டி காத்திருக்கிறோம். 1 கிலோமீட்டருக்கு கூட என்ன
என்ன திருப்பி நான் சொல்றேன், எந்த வீடியோ சொல்லிடுறேன், உங்க இதுல சொல்றேன். அந்த நாங்க இறங்கின இடத்துல அவன் ஆட்டோக்காரன்ட்ட 300 ரூபாய் கொடுத்தாது, 300 400 ரூபாய் கொடுத்தாது. ஒரு நல்ல ஹோட்டல்ல கொண்டு சொன்னா அவன் படியா விடுவான். அந்த ஆட்டோ வந்து டீசல் ஆட்டோ எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இப்போ வந்துட்டோம். இது வந்து டீசல் ஆட்டோ. இங்கே தான் ரூமு காய்ச்சி நாங்கள் 2500 ரூபா சொன்னவர். கிரீன் கார்டு. ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம். 2500 ரூபாய். இதுதான் எங்களுடைய ரூமுக்கு வெளியில இப்படித்தான் இருக்கு. இதுதான் ரூம். குட்டி ரூமா கிடக்கடா. ஓகே, இதான் இன்றைக்கு ரூம். இப்போ அவசரங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். அது ஏன்னா இதுக்கு பக்கத்தில் அந்த நாங்கள் போக வேண்டிய இடம் இருக்கு. வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. இனி நாங்கள் இதில் எங்களுடைய கடன்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன காலை கடன் தான் டேட் இரவுல இருந்து காலை கடன் போயில ஃப்ரெஷ் ஆகிட்டு தமிழ் ப்ரோஸின் கனவுகளை நினைவாக்க போய்கொண்டிருக்கிறோம். பல நாள் கனவை நினைவாக்க போய்கொண்டிருக்கிறோம். அது என்ன செய்ய போறோம் என்னன்னு கூடுதலான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியோ அடுத்த காணொலியை தொடர்ந்து பாருங்க. என்ன அப்படியோ தொடர்ந்து பாருங்க. அப்படியோ இதில் குளிச்சுட்டு நாங்கள் காலிக்கு போயிட்டு அந்த என்ன செய்யறோம்ன்றத அடுத்த காணொலியில் பாருங்க. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு காணொலி சந்திக்கும் உங்கள்கிட்ட விடைபெற நான் உங்கள் அலெக்ஸ் அண்ட் ப்ரோஸ் தமிழ் ப்ரோஸ்.